மேடையில் வீட்டிற்கும் எல்லா பெரியவங்கள இந்த கலை உலகத்தை நிஜமாவே ரசிக்கக்கூடியவங்க, ரொம்ப ஆர்வமாக பேஷனட் டிக்னிட்ரீஸ்க்கு என்னோட வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், மீடியா, ப்ரெஸ் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமார்னு அன்பான வணக்கம். வாழ்த்துக்கள். டைரக்டர் மகேந்திரன் சாரோட பேரில் இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கண்ணன் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி. ஆமாம், நல்லபடியாக நடக்கணும் அகாடமி. நானே எவ்வளோ வருஷங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும், ஒரு நடிகையாக இருந்தாலும், எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், எவ்வளவோ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ படங்களில் ஒர்க் பண்ணியிருந்தாலும், பிரசாத்ங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட், பிரசாத் மல்டிமீடியாவில் வந்து ஒரு கோர்ஸுக்கு வந்து படித்து ஒரு குறும்படம் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி வேணும். அந்த அகாடமிக்குள்ளே வந்து படிக்கும்போது தான் தெரிஞ்சது, எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் லைஃபிலிருந்து வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து படிக்கிறதுக்கு வராங்க. ஒரு பையன் ஐடியிலிருந்து வரான், ஒரு பையன் டாக்டர், ஒரு பையன் ஆந்திரா, 2 பேர் ஆந்திராவிலிருந்து வராங்க. சம்பந்தமே இல்லை, நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த மாதிரி வயசானவங்க 50 வயசு 60 வயசு ஆளுங்கள் கூட வந்து இதே பிரசாதில் வந்து என் கூட படிச்சிருக்காங்க. என்னோட முன் பேட்சில் பின் பேட்சில் படிச்சிருக்காங்க. குறும்படத்தில் நடிக்கிறாங்க, ஆர்வமாக இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறதுக்கு. எனக்கு தினசரி ஃபோன் பண்ணுறாங்க, மேடம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்கள் சீரியல்லையும் படங்கள்லையும் எங்களை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி அவ்வளோ ஆர்வமான உள்ளங்கள் நான் பார்த்தேன் அந்த அகாடமியில் வந்ததுனால. எவ்வளவோ பைத்தியமாக இருக்காங்க சினிமா பற்றி, சினிமாக்குள்ளே நுழையிறதுக்காக. என்னோட குறும்படம் நான் எடுத்ததப்புறம் இது எல்லாம் நான் தெரிஞ்சிட்டேன். நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வெளியில் கூட அப்படி இருக்காங்க இது படிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க சார், பெரிய டைரக்டரோட பேரில் ஆரம்பிக்கிறீங்க. அதனால் அங்கே சிறப்பு முறையோட எல்லாம் கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுத்துட்டு வேலிடேஷன் ஃபங்க்ஷன் மட்டும் வச்சா பத்தாது, சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் என்னோட சின்ன ஒரு சஜஷன், அங்கே படிக்கிற பசங்களில் நீங்களே தேர்ந்தெடுங்க யார் நிஜமான நல்ல டேலண்ட் உள்ள பசங்க. அது டைரெக்ஷனாக இருக்கலாம், ஆக்டிங்கில் இருக்கலாம், சினிமாடோகிராஃபிக்கில் இருக்கலாம். அந்த மாதிரி சில பேர் பயங்கர டேலண்ட் உள்ள இருப்பாங்க. அந்த மாதிரி டேலண்ட் உள்ள பசங்களை சார் நம்மளோட இண்டஸ்ட்ரியில் சேர்ந்து டைரக்டர்ஸ் கிட்ட அனுப்புங்க. ஃபீல்டு ஒர்க் ரொம்ப முக்கியம். அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு அவங்க, ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட எவ்வளவோ டைரக்டர்ஸ் இருக்காங்க, நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க, படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த அகாடமியிலேருந்து ஒரு 2 பேர் நீங்கள் சேர்க்கணும். நம்ம அகாடமியிலேருந்து அது சினிமாட்டோகிராஃபர் கிட்ட, டைரக்டர்ஸ் கிட்ட நீங்கள் அனுப்புங்க சார். அவங்களுக்கு ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணணும் சார். இது தியரி மட்டும் பத்தாது, ப்ராக்டிக்கலில் அவங்களுக்கு நாலேஜ் வேணும். அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இது என்னோட சின்ன ஒரு இது. ஏன்னா இங்கே படிச்சுட்டு மட்டும் பத்தாது, ஒரு இயக்குனர் கூட அவங்க ஒர்க் பண்ணணும், ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணணும். அந்த லொக்கேஷனில் என்ன நடக்கணும்னு உண்மையான ஒரு நாலேஜ், ப்ராக்டிக்கல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் சார். அதை நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு கூட டைஅப் பண்ணி, டைரக்டர்ஸ் கூட டைஅப் பண்ணி, செல்வமணி சார் இருக்கார், தானு சார் இருக்கார், படம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும் இல்லையா, பேரரசு சார் இருக்கார், லெனின் சார் இருக்கார், எடிட்டிங். ஓ மை காட், என்னோட குறும்படம் பற்றி சொல்லியே ஆகணும். லெனின் சார் இல்லைன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. நன்றி லெனின் சார். கண்டிப்பாக இந்த மேடையில் நான் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். ஏன்னா நான் ரொம்ப லக்கி, எவ்வளோ லக்கின்னு என்னாலே சொல்ல முடியாது. நான் எவ்வளோ லக்கி. எல்லாமே என்னோடய லைஃப்பில் நடந்தது நல்ல விஷயங்களில் இந்த குறும்படம் கூட அவ்வளோ லக்கான ஒரு விஷயந்தான். எல்லாமே ஒரு ஆர்வம் தான். நம்ம போடுற அந்த ஆர்வம், நம்ம போடுற அந்த பேஷன் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குது.
ஸோ அந்த மாதிரி லெனின் சாரோட சப்போர்ட், ஓ மை காட், சச் அ ஸ்வீட் பர்சன். கோவப்படுறேன்னு சொன்னீங்களே தானு சார், நான் ஷாக் ஆயிட்டேன் ஒரு செகண்டு. ஐயோ, அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன், அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன். ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன், ஒரு குறும்படம் எடுத்திருக்கேன். உடனே அவர் எடிட்டிங் செய்யணுமா அப்படின்னாரு. ஆமாம் சார், எடிட்டிங் செய்யணும். உடனே வாங்கன்னு சொல்லி என்னை வர வச்சு ஃபுட்டேஜ் பார்த்துட்டு, சும்மா சின்னதாக ஒரு எடுத்திருக்கேன். எனக்கே பயம், ஐயோயோ என்ன சொல்லுவாரோன்னு பார்த்துட்டு. ஆனால் அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், எவ்வளோ அழகாக அதை எடிட் பண்ணலான்னு சாரோட இது இல்லாமல் கண்டிப்பாக முடியாது. அவரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி ராஜா சார் இருக்கட்டும், அவரும் ஐயோ ஃபுட்டேஜ் பார்த்ததும் மியூசிக் பண்ணி கொடுத்த இளையராஜா சாருக்கு எப்போவுமே நன்றி. ஸோ அந்த மாதிரி இந்த குறும்படத்துக்கு அந்த மாதிரி சேர்ந்துச்சு சார். குறும்படம் எல்லாம் ஓகே, லெட் இட் பி. இந்த அகாடமி நல்லபடியாக நடந்து நிறைய இங்கே பசங்கள் வந்து படித்து அப்புறம் போய் டைரக்டரோ ஆக்டரோ ரைட்டர்ஸோ எவ்ரிதிங் ஏதாவது ஆகணும்னா கண்டிப்பாக இந்த அகாடமி நல்லபடியாக வரணும். நிறைய பேர் இங்கேருந்து படிச்சுட்டு வெளியில் வரணும். நானும் புதுமை பித்தன் படத்தில் ஒரு ஷெட்யூல், ஒரு ரன் ஷெட்யூலில் வந்து மகேந்திரன் சார் டைரெக்ஷன் பண்ணார். ஆமாம். ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி that I got a chance to work in sir's direction. அந்த டைமில் எனக்கு தெரியல பெருசா. The only thing I knew, he is a very big director. He's done very big films. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் தவிர. ஆனால் அப்புறம் பயம், ஏன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட், ஒரு பயம், நம்ம இன்டராக்ட் பண்ண முடியல ஒன்றும். பட் அவர் கூட அவரோட டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அந்த படத்தில். ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு எவ்ரிபடி ஆன் த ஸ்டேஜ், ஆல் லவ்லி பீப்புள் ஆன் த ஸ்டேஜ். எல்லோரும் கூட எனக்கு நல்லா தெரியும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 2 நாள் முன்னாடி தான் சாருக்கு பாராட்டு விழா நடந்தது, முந்தா நேரத்தை. இன்னைக்கு சாரோட பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன். இந்த மகிழ்ச்சியை கொடுத்ததுக்கு யார் கண்ணன் அண்ட் டீமுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா இது வந்து உண்மையாகவே பர்ஃபெக்ட் ரீயூனியன் மாதிரியே இருக்குது எனக்கு. இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் எத்தனை வருஷம் பழகிருக்கோன்னு இப்போ பார்க்கும்போது அப்படியே மெமரிஸ் ஓடிட்டுருக்கு. தேங்க்யூ கண்ணா, ஜஸ்ட் லைக் தட், தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி செல்வமணி சாரும் தானு சாரும் ஒரு மேட்டர் பேசினார். அது கம்பீரமான விஷயங்கிறதுனால அதை பற்றி ஒரு நிமிஷம் பேசிடுறேன். இப்போது செல்வமணி சார் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த டைரக்டரோட லெட்டருங்கிறது மலையாளம் படம் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு தெரியும். அங்கே இது யூனியனில் இருக்குது சார். நான் இங்கே எத்தனையோ தடவை தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் ஃபிலிம் சேம்பரில் சொல்லியிருக்கேன். இது கேட்கவே இல்லைங்க. டைரக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை நாளில் ஷூட் பண்ணுறோம், இவங்க ஆர்டிஸ்ட்டு இந்த பட்ஜெட்டுங்கிறது லெட்டர் கொடுத்தா தான் மலையாளம் கேரளா அசோசியேஷனில் கையெழுத்து போடுவாங்க. நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணாமல் பிருத்திவிராஜ் ஹீரோவை வச்சு படம் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா தெரியும். அதை வந்து முதலே சொன்னேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாம் அறிஞ்சவர் அவங்க பேசிக்கிட்டோம். பட் இது உண்மை. இது கரெக்டாக இந்த மாதிரி பேசிக்கிட்டால் சினிமா நல்லாயிருக்கும். சினிமா நல்லா இல்லாததுக்கு காரணம் நம்ம தான், சினிமா இல்லை, அது உண்மை. எனவே நன்றி. மகேந்திரன் சார் பற்றி சொல்லணுன்னா, நெஞ்சத்தை கிள்ளாத எங்கள் எல்லாருடைய நெஞ்சத்தை கிள்ளினவர் மகேந்திரன் சார். பிரமாதமான இயக்குனர், எக்ஸ்ட்ரானரி எழுத்து ஆளுமை இருக்கிறவர். அவர் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்? அவரை எழுத்து பற்றியும் படத்தை பற்றி பேசுகிறோன்னா, எந்த விதமான சப்ஜெக்டாக இருந்தாலும் பொதுவாக டைரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்லேயே தே ஆர் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க, ரைட்டர்ஸாக இருப்பாங்க. ஆனால் மகேந்திரன் சார் பொறுத்தவரை ஒரு நான் மூவருங்கிற ஒரு படமாகட்டும், மோகம் 30 வருஷமாகட்டும், தங்கப்பதக்கமாகட்டும், உதிரி பூக்கள் ஆகட்டும், பூட்டாத பூட்டுக்கள் ஆகட்டும், ஜானி ஆகட்டும், இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் சொல்லலாம். பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா ஆகட்டும், இதாகட்டும், அவர் வந்து ஒரு எந்த மாதிரி கதையாக இருந்தாலும் அதுக்கு அப்படி ஜீவன் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கெல்லாம் சாந்தகமாக இருந்தது தான் நமக்கு உதிரி பூக்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய காவியத்தை கொடுத்தவர். இட்ஸ் எவர் லாஸ்டிங் கல்ட் ஃபிலிம் இன் இந்தியன் ஸ்க்ரீன்.
அந்த மாதிரி ஒரு நல்ல படம் வர்றதுக்கு ரொம்ப 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 ரேரஸ்ட் ஆஃப் ரேர். நான் நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். அவரோட கேரக்டரேஷன் தான், அவரோட அந்த ஆளுமை எங்கே வருதுன்னா அவரோட ஹீரோவோட கேரக்டரேஷன் எழுதுறதுல தான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதிரி பூக்களில் விஜயன் சாரோட கேரக்டரேஷன் ஆகட்டும், அஸ்வினி அம்மா கேரக்டரேஷன் ஆகட்டும், பூட்டாதா போட்டுக்கள் ஜெயந்தி அவர்கள் கேரக்டரேஷன் ஆகட்டும், ஏன் ஜானி படத்தில் பார்த்துங்க ரஜினி சாரோட அவரை வந்து எவ்வளோ வித்தியாசமாக காட்டிருப்பாருங்கிறது ஜானி படம் பார்த்தவங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவர் அந்த கேரக்டரேஷன் வச்சியே சீன்ஸ் எழுதுறதாகட்டும், அதை வந்து நெஞ்ச தொடுற மாதிரி சிம்பிளாக ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப சிம்பிளாக எழுதி அது வந்து நெஞ்ச தொடுற மாதிரி செய்யக்கூடிய ஒரே டைரக்டர் அவர் தான். அவரை பற்றி பேசுகிறதுல எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்குது, கொஞ்சம் கௌரவமாக இருக்குது. ஏன்னா ஐ எம் ஏ பிளெஸ்ட் ஒன். பாலு மகேந்திர சார் மூலமாக அறிமுகமான நானும், மகேந்திரன் சார் ஆகட்டும், பாபு சார் ஆகட்டும், இந்த மாதிரி மிகப்பெரிய சிங்கித்தம் ஸ்ரீனிவாசராவ் டைரக்டர்கிட்ட மாதிரி இந்த மாதிரி மிகப்பெரிய டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு விதமாக வரும். ஆனால் இவர் 60ஸ்லேருந்து 80s 90s வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட படத்தில் அந்த தரத்தை அப்படியே உயர்த்து போயிருக்கிறார். ஒரு மேக்கிங் ஸ்டைல் ஆகட்டும், அவர் முதல் பண்ண படங்களுக்காகட்டும், இந்த படங்களுக்கு தங்கப்பதக்கம் ஸ்டைலுக்கும் உதிரிப்பூக்கள் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். அது சம்பந்தமே இல்லை. ரிஷி மூலம் பாருங்கள், ஒரு பூட்டாத பூட்டுக்கள் பாருங்கள், எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே காலகட்டங்களில் வந்த படங்கள் தான். அப்படி ஒரு ரைட்டர் எந்த மாதிரி கதை யாருக்கு வேணுன்றதும் அப்படி வச்சு ஒரு மாஸ்டர் ஷெஃப் மாதிரி என்ன வேணாலும் ரெசிபி எதை வேணாலும் கொடுக்க தயாராக இருந்தால் ஒரு மிகப்பெரிய டைரக்டர். அவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும். இங்கே நிறைய பேர் இவங்களை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. பட் டைமை கருதி சொல்லணும்னு ஆசைப்படுறது ஒவ்வொருத்தர்கிட்ட பர்சனலாகவே பேசினேன். உதாரணத்துக்கு இப்போ தான் தானு சார் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். 80sலேருந்து ஆக்டிவாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி? அந்த ஆளுமைக்கு தான் நன்றி சொல்லணும். அவருக்குள்ளேயே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கிறாரு, இயக்குனர் இருக்கிறாரு, மியூசிக் டைரக்டர் இருக்கிறாரு, ஒரு லிரிக் ரைட்டர் இருக்கிறாரு, ஒரு நல்ல ரசிகன் அவர். ஆக்சுவலாக அவர் அந்த மாதிரி ஒரு டைட்டில் அவர் கூட எடுக்கலாம் அவர். ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொருத்தருக்கு இருக்குது. லெனின் சார் பற்றி எப்படி சொல்கிறது? அவர் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வரமாட்டாரான்னு நான் சொன்னேன், எப்படியாவது ட்ரை பண்ணுறான் மனுஷனை, எப்படியாவது கூட்டிகிட்டு வாடா, பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுறேன்னு. ஏன்னா அவருக்கு கிடைக்க மாட்டார். எப்படி ஒரு பாசிட்டிவாக சொல்லக்கூடிய மாமனிதன் அவர்னா, ஒரு காலகட்டத்தில் எனக்கு பணமே இல்லை, படம் பண்ணுறது பற்றி பேசிட்டு இருந்தேன். ஏஎம் ஸ்டூடியோவில் சாரை பார்த்தோம். அப்படியே அந்த எடிட்டிங், அந்த எல்லாருக்கும் தெரியும் எடிட்டிங் ரூம்ஸ். எங்கே என்ன மோகன் சார், என்ன எங்கே இல்லை சார் இப்படியே வந்திருக்கேன். எப்போ படம் பண்ணுறீங்க அப்படின்னா, சார் சும்மாங்க சார் பணமே இல்லைன்னு. படம் பண்ணுறதுக்கு பணம் எதுக்கு அப்படின்னா, ஏய் என்னடா அப்படின்றதுக்குள்ளே உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறார். அவ்வளோ தன்னம்பிக்கை வர வைக்கிறார். தேங்க்யூ சார், தேங்க்யூ லெனின் சார். ஸ்டீல்ஸ் ரவி என்னோட நண்பன், எங்கள் எல்லாருக்கும் நண்பன். நம்ம நெஞ்சத்தை கில்லாதுலேருந்து அப்படியே வந்தோம், இன்றைக்கும் வளர்ந்துட்டுருக்கோம். பாறைவளல் அங்கெங்கேயோ இருக்கான், அதுக்கப்புறம் பார்க்குறேன். அந்த மாதிரி மிக சிறந்த சாரை வந்து பார்க்கணும்னு எத்தனை இடத்துல கேட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். சார் இப்போ சொன்னேன் சார், நான் உங்களுக்கு அதை கொடுங்க ஐயா. நான் வந்து இவரை பார்க்கணுன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு கரெக்டான கனெக்டை கிடைக்கல. இங்கே பார்த்தோன்னே எனக்கு எத்தனை நல்ல பாடல்கள் எழுதியிருக்காரு ஐயா மனுஷன். மியூசிக் போடுறது மட்டும் இல்லை, சிங்கரும் ஆகட்டும், லிரிக்ஸ் எவ்வளோ இங்கே தொடர மாதிரி எழுதினம்மா. இவருக்கு நான் சொன்னேன் பர்சனலாக, வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் சார், தயவுசெய்து உங்கள் ஃபோன் நம்பரை வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கிட்ட, நம்ம கண்ணதாசன் பையன் ஒவ்வொருத்தர்கிட்ட, ராம்ஜி, எத்தனை பேரை நான் சொல்ல முடியும் இங்கே. ஆனால் அதனால் அவங்கக்கிட்ட பர்சனலாக 2 நிமிஷம் பேசிடுறேன். எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. விழா வந்து மிக மிக ஒரு முக்கியமான விழா இது. ஏன்னா தமிழ் சினிமாவில் 100 ஆண்டுகளை கடந்து கூட ஒரு 5-6 பேர் இயக்குநர்கள் பேர் நினைவில் இருக்கும்னா அதில் மகேந்திரன் முதன்மையானவராக இருப்பார். பல்வேறு ஒன்று 5-6 பேர் இருக்காங்க. ஆனால் 100 ஆண்டுகளை கடந்தும் நம்ம எவ்வளோ படம் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன மாதிரியான படம் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை விட இன்னொரு அதிர்ஷ்டம் என்னென்னா, அப்பம் பேரை கெடுக்காத பிள்ளைங்க பிறக்கணும், குரு பேரை கெடுக்காத சிஷியும் கிடைக்கணும். மறைந்த பிறகு கூட இன்றைக்கி ஏதாவது வந்து
அவங்க டாப்பில் இருக்கும்போது சொல்லிப்பாங்க, நான் வந்து மகேந்திரன் அசிஸ்டண்ட்டு, நான் பாரதி ராஜா அசிஸ்டண்ட்டு. ஆனால் பல இயக்குநர்கள்கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி அவங்க நல்ல நிலைமையில் இருப்பாங்க, அவங்களோட அசிஸ்டண்ட் அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. அப்போ கலைமணி சார் என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், நான் உதவியாளர் இருக்கும்போது, அவர் ஒரு பெரிய ஹீரோ மிகப்பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு அவர் முக்கியமான காரணம். அவர் பேர் அவர் சொன்னதில்லை. அப்போ கலைமணி சார் சொல்லும்போது சொன்னார், இல்லை செல்வமணி, நம்ம பேர் அவன் சொல்லணும்னா நம்ம கூட உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு. நம்மளால் அவன் உயர்ந்த இடத்துல இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, அவன் நம்ம பேரை சொல்லணும்னா நம்ம கூட உயர்ந்த இடத்துல இருக்கணும், அப்போ தான் அவன் நம்ம பேரை சொல்லுவான்னு. ஆனால் அது அப்படிலாம் இல்லாமல் அவர் மறைந்த பிறகு கூட வந்து அவர் நினைவால் வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலே நம்ம யார்கண்ணனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தவிர. ஏன்னா யார்கண்ணன் வந்து என்னோட மிகச்சிறந்த நண்பர். அவரோட நெருங்கிய பழக்கமே எனக்கு வந்து ஒரு படைப்பாளிகள் ஆரம்பிக்கும் போது அவரோட எனக்கு நெருங்கிய பழக்கம். அப்போ தான் வந்து அதுக்கு முன்னாடி தூரமாக பார்த்து மதுக்கூர் கன்னடா தான் தெரியும் எனக்கு. அள்ளி தந்த வானம் எழுதணும், அவர் தான் இவரான்னு கூட எனக்கு தெரியாது. வரும்போது படைப்பாளிகள் ஆரம்பிக்கும் போது பாரதி ராஜாவுக்கு நானும் வி சேகரும் வந்து லெஃப்ட்டு ரைட்டு. அது மாதிரி எனக்கு வந்து யார்கண்ணனும் சசிமோகனும் லெஃப்ட் ஒரு ரைட்டு. இவங்க இருந்தால் தான் அது. அப்போ 24 மணி நேரம் வந்து 6 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் எங்களுடைய பணி இருந்தது. அப்போ தான் யார்கண்ணனோட உழைப்பு, அவருடைய எழுத்து திறமை எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அவர் பயன்படுத்திட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் யார்கண்ணன்னா ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு இயக்குனர். எப்படின்னா, நாங்கள் இப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா, இப்போ நாங்கள் டைரக்டராக உருவாக்குறோம். நாங்கள் கூட வந்து சரி இப்போ டைரக்ட் பண்ணுறோம், அதில் ஒரு இதை விட நம்மக்கிட்ட இருக்கவங்க வந்து ஒரு கொஞ்சம் பேர் டைரக்டர் ஆக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம டைரக்டர் யூனியன்லேருந்து ஒரு 50 பேருக்கு வேறு இடத்துல வந்து சான்ஸ் வாங்கி கொடுத்து அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு வழி பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு 25 படங்களில் மிகச்சிறந்த படங்களை தேர்ந்தெடுத்து அதுலேருந்து ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் நடிக்கலாம், அவங்களாம் ஒரு அவார்டு கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணி அதில் ஒரு சிறந்த நடிகைக்கு ஒரு அவார்டு கொடுத்தோம். அந்த அவார்டை வாங்க வரும்போது தான் எனக்கு வந்து அது யார்கண்ணனோட மகள்னே தெரியும். எனக்கு அது வரைக்கும் வந்து யார்கண்ணனோட பழகினா கூட இது என்னோடய மகள்னு அவர் சொன்னதே இல்லை. என் மகன் எடுக்கா சார் நீங்கள் ஏதாவது ஒரு அவார்டு கொடுங்க அப்படிலாம் இல்லாமல் அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க நம்ம அவார்டு மேடையில் கொடுக்கும்போது இது யார்கண்ணனோட மகள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் நண்பர்கள்கிட்ட கூட வந்து எந்த விதமான பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காத ஒரு நண்பர் வந்து யார்கண்ணன். அவருக்கு எனக்கு நிறைய கருத்து மோதல் வந்திருக்கு, ஆனால் உறவு மோதல் இது வரைக்கும் வந்ததில்லை. நல்ல மிக சிறந்த நண்பர், நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் விட சிறந்த இது வந்து குட்டி பத்னி சொன்னது தான் வந்து மிகச்சிறந்த விஷயம். கண்ணன், இது இனிய நாள். இது மேடையில் வீட்டிற்கும் மேன்மை தங்கியவர்களுக்கும் அரங்கத்தின் நிறை நல்லோர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். யார்கண்ணன் வந்து முதல் புள்ளியார் சுழி போட்டது கலைப்புலின்ற ஒரு பெயர் எழுதினார் 1984. அதுதான் யார் அவர் அன்னைக்கு எழுதின எழுத்து இன்றும் என்றும் அது நிலைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் சந்தித்தது வந்து சுரேஷ் மஹாலில் டப்பிங் தேட்டரில் நான் அவரை முதல் சந்திக்கிறேன். அப்போ வந்து கை கொடுக்கும் கை படத்தினுடைய டப்பிங் சவுகார் ஜானேமா வந்து டப்பிங் பேசிட்டு போகிறாங்க. மகேந்திரன் சார் இல்லைப்பா, மகேந்திரன் இருந்தால் கூட தப்பிச்சிக்கலாம்ப்பா, டப்பிங்கில் இந்த கண்ணங்கிட்ட மாட்டிங்கன்னு அவஸ்தப்படுறதா, அது விடவே மாட்டேன்றான், அப்படி சீரும் சிறப்புமாக செதுக்கிறான் ஒவ்வொரு ஃப்ரேமையும் அப்படின்னு சொன்னாங்க. யார் அந்த கண்ணன் அப்படின்னு கூப்பிட்டு பேசினேன். அப்போ 2 பேரும் வந்தாங்க, சக்தி சுப்பிரமணியம், மதுக்கூர் கண்ணன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எங்கள் ஆஃபீஸ் வாங்க, எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். அதுதான் யார். அது நார்த் உஸ்மான் ரோட்டில் அலுவலகம் திறந்து அவர் புள்ளியார் சுழி போட்டு ஆரம்பித்த படம் தான் யார். அது வந்து அதில் வந்து என்னென்னா, அதில் சற்றப்போ இந்த விழாவில் மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை முழு லட்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. அந்த படத்தில் பணியாற்றிய என்னுடைய ஆத்மார்த்த நண்பர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களும் பிஆர்ஓ பாரிவல்லல் அவர்களும் படத்தொகுப்பு செய்த லெலின் சார் அவர்களும் இந்த மேடையில் பார்க்கும்பொழுது உண்மையிலே சொல்லனா இன்பம் சூழ்ந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் படத்தினுடைய 100வது நாள் விழா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து அந்த விழாவை நடத்தி கொடுக்குறாரு. அவர் வந்து மேடையில் பேசும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி தானுவை பார்க்கும்போது எனக்கு ஏழை நண்பன் பணக்கார நண்பன் ஒரு கதையை சொல்லி
ஏழை நண்பனாக தான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட பணக்காரெல்லாம் மேடையில் வச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு படம் பண்ணி தரப்போகிறேன்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு கண்ணனை கூப்பிட்டு எனக்காக ஒரு கதை சொல்லினார். கண்ணை வேற ஒரு கதைக்கு போனார். அவர் கதையை விட்டுட்டார். அது ஒரு சின்ன வருத்தம் எனக்கு வாழ்நாளெலாம் அது வருத்தம் இருக்க தான் செய்யும். எப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணி கண்ணே கனியாமதியன் போனாருன்றது ஒரு அது ஒரு அதாவது அவருடைய கவித்துவமான ஒரு கலைஞன். அள்ளித்தந்த வானம் மண்ணை அல்லவா சொல்லித்தந்த பூமி தந்தை அல்லவான்னு எழுதினவர் இல்லையா, அது இன்றைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டாக அங்கேயும் கனாதபடி எங்கும் ஒழிச்சின்னு இருக்குது. அப்படிப்பட்ட கண்ணன் வந்து மகேந்திரன் சார் பேரில் ஆரம்பிக்கும்போது மகேந்திரன் சாருக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு நட்பு இருக்குது. எனக்கு வந்து 91 தையல் கண் படத்துக்கு கதை கொடுத்தவர் எஸ்பி முத்துராம் சார் இயக்குனர். அப்போ அவரோடு பழகிய பழக்கம். அதனால் அவருடைய பையன் ஜான் மகேந்திரனுக்கு வந்து நான் சச்சின் படம் கொடுத்தேன். இப்போ திரும்பவும் 18ஆம் தேதி அது ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும்போது இன்னொரு பிரளயத்தை அந்த படம் உருவாக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரில் இந்த ஃபிலிம் அகாடமி துவங்கும்போது இங்கு படிக்கின்ற அத்தனை பேருக்கும் வி கிரியேஷன் நிறுவனம் வாய்ப்புகளை வழங்கி ஒரு கொடையாக இருக்கும் என்பதை அறுதியிட்டு உறுதி கூறுகிறேன். அதோட மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தம்பி செல்லுமணி இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், எனக்கு உரிமை இருக்குது அவர்கிட்ட, நான் என்ன வேணாலும் பேசுவேன், எந்த நேரத்தினாலும் பேசுவேன். ஆனால் திரையுலகுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் தம்பி செல்லுமணி. அவருக்கு இருக்கக்கூடிய சூழலில் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கலைஞர் தன்னை தாழ்த்திக்கின்னு தன்னை வருத்திக்கின்னு இந்த திரையுலகத்துக்காக சேவை செஞ்சுன்னு இருக்கிறாரு. ஆகவே இப்போ நடக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பிரச்சனையை எனக்காக திரும்பவும் மறுபரிசீலனை பண்ணி எல்லாரையும் ஒரு சேர நீ என்றைக்குமே ஒரு தாயானவன் தந்தையானவன். ஆகவே உன்னுடைய பணித்த கண்களோடு நீ இதை வந்து திரும்பவும் அது ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று சின்ன நெடல் இருந்தால் கூட அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம். எனக்கு ஒரு உத்தரவு நீ அவசியம் தரணும். அது திரையுலகம் எப்பவுமே பிரிந்து இருக்கக்கூடாது, சேர்ந்து இருக்கணும். அது உண்மையில் எந்தவித குறையும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள், அதையும் எனக்கு தெரியும். இருந்தாலும் பேசும்போது எல்லாமே சால்வ் ஆகுன்றது இந்த மேடையில் ஒன்று வேண்டுகோள் வைக்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய மோகன் சார் பற்றி சொல்லணுன்னா நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. நான் அதிகமாக அவர்கிட்ட சிற்றுண்டி வாங்கி சாப்பிட்ருக்குறேன், டிரைவின்லேயும் நியூ உட்லண்ட்ஸ்லேயும். அந்த மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்ருக்கேன். ஆனால் எங்களுக்குள்ள என்ன சூழ்நிலை 3-4 முறை ட்ரை பண்ணி படம் பண்ண முடியாத சூழ்நிலையே போயிடுச்சு. இல்லைன்னா அந்த காலத்திலே தாக் படத்தை நாங்கள் எடுத்திருக்க வேண்டியது 2 கதாநாயகிகளை போட்டு. என்ன சூழ்நிலை அது நடக்காமல் போச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு வந்து கண்ணனை பற்றி சொன்னால், என்னை வந்து ஒரு சிச்சுவேஷனில் அவரே மிகப்பெரிய பாடல் ஆசிரியர். அப்படிப்பட்ட அவர் வந்து என்னுடைய படத்திலேயே ஒரு பாட்டு இது, ஆனை மேலே அம்பாரியாம் ஆடுறது சிங்காரியாம் போன வாரம் சிங்கப்பூரம் இந்த வாரம் தஞ்சாவூரம் அப்படின்னு அவர் எழுதினார். என்னை வந்து ஆனை மேலே அம்பாரியாக என்னை எத்தும் போய் உட்கார வச்சு அழகு பார்த்தவர். அதுக்கு வந்து நடன அசைவுகளை சொல்லி தந்த சகோதரி ஜீவா யார்கண்ணன் அவர்களையும் இந்த நேரத்தில் மகிழ்கிறேன். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே மேடைக்கு அருகில் இருக்கக்கூடிய முத்துலிங்கம் சாருக்கு வந்து 50வது பொன்விழா ஆண்டு. நேற்று தினம் என்னுடைய உறவினர் தவறுனதால் அந்த ஃபங்க்ஷனில் என்னால் கலந்துக்க முடியல. அதனால தான் இன்றைக்கி அவருக்கு ஒத்து சொல்லணும்னா, அவர் முதல் ஒரு நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன், அவரை பாராட்டணும். ஏன்னா 50 பொன்விழான்ற சாதாரண இல்லை, 1600 பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதிய முதல் பாடல் வந்து பொண்ணுக்கு தங்க மனசுலன்னு நான் நினைக்கிறேன். தஞ்சாவூர் சீமையிலே தாவி வந்த புண்ணியமான்ற பாடல் தான் அவர் எழுதுந்து. ஆனால் அவர் முதல் எழுதுந்து சபைக்கு அரங்கேறுமான்றது தெரியாத என்ன பண்ணார், பாலமுருகன் சார் அது என்னுடைய பாடல் நான் எழுதுனேன்னு சொல்லி பாலமுருகன் எழுதுன்னு சொல்லி கொடுத்து பண்ணார். ஆனால் அதுக்கு உண்மையிலே இசையமைத்தது இளையராஜா தான். ஆனால் அது வந்து ஜிகே வெங்கடேஷ்னு சொல்லுவாங்க. அப்படி அதுக்கப்புறம் தான் அது பிரமாதமாக இருந்து சொன்னோன்னா இல்லை இவர் தான் எழுதினாருன்னு அது அப்போ தான் இவர் எடுத்து போய் உட்கார வைக்கிறாங்க. இவருடைய பிடிவாதம் வந்து எப்படின்னா சொல்லணும், அது கூட நான் கேள்விப்பட்டது தான். முதல் பாடல் பதிவாகாமல் முதல் பாடு எழுதாமல் நான் காலனியே அணிய மாட்டேன் என்று சபதம் விட்டதாக கேள்வி. உண்மையா? இப்படிலாம் ஒரு வரலாறு பதிந்த நினைவுகள் தான் இருக்குது. ஆகவே இங்கே
பாரிவல்லில் நான் பார்க்கணுன்னு விரும்புகிறேன். ரவி சாரை பார்த்துட்டேன். வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு எடிட்டர் லெலின் சார். அவருக்கு கோவம் வரலைன்னா அவர் எத்தனையோ படங்களை பண்ணுவார். அவர் கோவத்தை சினத்தை தவிர்த்துக்கணும், அவ்வளோதான் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறது. மேடையில் இருக்கிற அத்தனை கலைஞர்களையும் நான் சிறப்பு கூறுறேன். நீதித்துறை சார்ந்தவங்களாம் இருக்காங்க. நான் நல்லவன் படத்தில் வந்து ஒரு சட்டத்துறை சார்ந்த ஒரு நீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய நான் எழுதினேன். கலைஞருடைய என்னுடைய நாடி நரம்பில் ஓடும் குரல் நீக்கமுறை இருந்து கலைஞரை நினச்சி தான் அந்த சீனை எழுதினேன். பாலச்சந்திர பார்த்துட்டு ஹேட்ஸாப் தானு என் படத்துக்கு நீயோ வசனம் எழுதுன்னு சொன்னார். அந்த தான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சட்டத்துறையில் இருக்கிறவங்களும் அது மேலே அதாவது அதை நேசிக்கிறவங்களும் இந்த மேடையில் இருக்கிறாங்கன்றது சொல்கிறேன். செல்வமணி நிறைய சட்டத்தை படித்து சட்டத்திலேயே நிறைய வாதிடக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர். மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை சிறப்பாளர்களுக்கும் நான் என்னுடைய எண்ணங்களை பதிவு செய்கிறேன். இந்த அறிவாயுதமாக இந்த கலைக்கூடம் திகழும். அந்த திகழத்துக்கு நான் வந்து கொடையாக இருப்பேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைகிறேன். நன்றி, வணக்கம். சீரும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி சிறப்பித்து கொண்டிருக்கின்ற புதுவை தமிழ்ச்சங்க தலைவரும் தெள்ளாற்றிலே நந்திவர்மன் கலைக்கல்லூரி என்ற மிக சிறந்த கல்லூரியை நடத்தி வருபவரும் மற்றும் ஏராளமான கல்லூரிகளை நடத்தி வருவரும் பல தமிழ் அமைப்புகளுக்கு தலைமை தாங்கி அது நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து வருபவருமான அண்ணன் முத்து அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற கலை உலக சான்றோர்களே, விழாவுக்கு வருகின்ற விழாவை பெருமைப்படுத்தி இருக்கின்ற பெருமக்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். யார் கண்ணன், நான் பேசுகிறது மாதிரி இல்லை, விழாவுக்கு வாங்க, உங்களுக்கு சிறப்பு செய்யணும்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு. அதுக்காகத்தான் வந்தேன். மகேந்திரன் பெயரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கலைக்கழகம் சிறந்த முறையில் நடைபெறுவதற்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகேந்திரன் அவர்கள் துக்ளக் பத்திரிகையிலே உதவி ஆசிரியராக இருந்தபோதே நான் அவரை நன்கு அறிவேன். அவரை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்தபோது அங்கு சென்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய நாடகம் ஒன்றை பார்த்து அவருடைய எழுத்துத் திறனை பார்த்து சிறப்பாக இருக்கிறது என்று பாராட்டி சென்னைக்கு வாருங்கள், வந்தால் என்னை சந்தியுங்கள் என்று சொன்னார் என்றால் அவர் எப்படிப்பட்ட திறமை உள்ளவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த மகேந்திரன் அவர்கள் பல படங்களை தயாரித்தார். அதில் நான் அவர் படத்தில் எழுதின ஒரு படம் உதிரி பூக்கள். அதில் தான் நம்ம யார் கண்ணன் உதவியாளராக அவரை சேர்ந்தால் பார்த்துருந்தேன். அதில் என்ன பாட்டு நான் எழுதுனேன்னா, கல்யாணம் பாரு அப்பாவோட கல்யாணம் பாரு, அப்பா அம்மா கல்யாணத்தை யார் பார்த்தா நீ பார்க்க கொடுத்து வச்ச உனக்கு அடித்தது யோகம் அப்படின்னு ஒரு பாட்டு. அதுதான் அவர் படத்துக்கு நான் எழுதின பாட்டு. முதல் ஒரு படம் தான் எழுதினேன். அப்புறம் கடைசியாக ஒரு படம் சாசனம்னு ஒரு படம் 2009 ஆரம்பித்தார், டைரக்ட் பண்ணார். அதில் அந்த பாட்டை தான் அவர் ரொம்ப பாராட்டினார். அவர் படத்துக்கு எழுதின பாட்டில் அதை தான் பாராட்டினார். என்ன பாட்டுனா, எத்தனையோ வேஷம் இருக்குது நாட்டில், அதை எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் பாட்டில், பல பேரை மொட்டை அடித்து பாவமெல்லாம் பண்ணுறவன் பழனியில் எதுக்கு மொட்டை அடிக்கிறான், அதை பார்த்துவிட்டு முருக கடவுள் சிரிக்கிறான், அவன் சிரிக்கிறதும் வேஷம் மொட்டை அடிக்கிறதும் வேஷம் அப்படின்னு பல்லவி. சரணம் என்ன வரும்னா, ஏழை மனுஷன் பொய்யை சொன்னால் தலையில் ஓங்கி குட்டுறான், ஏழை மனுஷன் பொய்யை சொன்னால் தலையில் ஓங்கி குட்டுறான், கட்சி மேடை ஏறி பொய்யை சொன்னால் கையை நல்லா தட்டுறான், இது ஆளுக்கேற்ற வேஷம் போட்டு அவனவனும் பிழைக்கிறான், ஊருக்காக உழைப்பது போல் உலகத்திலே நடிக்கிறான் அப்படின்னு வரும். அது இன்னொன்று வரி வரும், காத்து போன வாழ்க்கை என்பது ஏதோ ஒன்று வரும். வாழ்க்கை என்பது மேலே போடும் சட்டை தான், மனுஷனோட வாழ்க்கை அது மேலே போடும் சட்டை தான், அது வாழ்க்கை முடிஞ்சு போனால் அவன் காற்று போன கட்டை தான் அப்படின்னு வரும். முதல்ல நான் என்ன எழுதுனா, மனுஷனோட வாழ்க்கை அது அது அழகு செய்யும் ஏதோ சலூன் தான், அது வாழ்க்கை முடிஞ்சு போனால் அது காற்று போன பலூன் தான் எழுதினேன். அதை மாற்றிட்டு வேறு எழுத சொன்னார்.
அப்போ தான் மனுஷனோட வாழ்க்கை அது மேலே போடும் சட்டை தான், வாழ்க்கை முடிஞ்சு போனால் அது காற்று போன கட்டை தான். இதை தான் அவர் பாராட்டினார். இந்த அப்படி சிறப்புக்குரிய நண்பர். அவர் பெயரில் நடக்கக்கூடிய என்ன அறக்கட்டளையா இல்லை கலைக்கழகமா? அதான் அறக்கட்டளைன்னு சொல்கிறாங்களே. அப்படி மகேந்திரன் அவர்களுடைய பெயரிலே நடைபெற இருக்கக்கூடிய இந்த கலைக்கழகம் சிறப்பாக நடைபெறுவதற்கும் அது பல கலைத்தொண்டுகளை செய்து பல பேரை உருவாக்குவதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். மோகனை ஏன் சொன்னேன்னா, எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு மோகன். நான் ஒரு படம் தெரியாதனமாக ஒரு படம் ஜெகதர பிரதாமன் டைரக்ஷன் பண்ணேன். அதுக்கு மோகனுடைய ஃபுல் ஒத்துழைப்பில் தான் அந்த படம் நடந்தது. அதுக்காக நான் இப்போவே முதல்ல மோகனுக்கு நன்றி சொல்லிடுறேன். இதெல்லாம் பேசலான்னா மொத்தத்தையும் எல்லாம் சேர்த்து பேசிட்டாங்க. பேசுறது இந்த அம்மா அட்வொகேட், நீங்கள் என்ன ஜட்ஜா அட்வொகேட்டா வழக்கறிஞரா? அதுதான் அவ்வளோ வாதாடிட்டாங்க, எக்கச்சக்கமாக பேசிட்டாங்க. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நல்ல விழா மகேந்திரன் சாருடைய இந்த விழாவுக்கு வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தேவர் ஃபிலிம்ஸில் மகேந்திரன் சார் நாங்களாம் கம்போசிஷன் உட்காரும்போது மகேந்திரன் சார் கூடவே இருப்பார். ஐடியாஸ் எல்லாம் நிறைய கொடுப்பார். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எல்லாம் எப்போ கொடுப்பாருன்னா எல்லாம் எழுந்து போனதுக்கப்புறம் தனியாக இருக்கும்போது கொடுப்பார். 4 பேர் இதற்கு சொல்ல மாட்டார். இப்போ இந்த டியூன் இப்படி போடுங்க அப்படி போடுன்னு சொல்ல மாட்டார். போனதுக்கப்புறம் கணேஷ் சங்கரா இந்த மாதிரி தான் நல்லா அந்த மாதிரி ஒரு பணிவான ஒரு மகேந்திரன் சார் அவர். நான் மெயினாக வந்ததே அவருக்காக தான் வந்தேன். அது பேர் பார்த்த உடனே ஐயோ கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படி சொல்லிட்டு, அப்படிப்பட்ட நல்லவருக்கு இந்த ஃபங்க்ஷன் இங்கே நடந்துருக்கு. நக்கீரர் தமிழ் சங்கம் அது நல்லா பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கணும். கலைப்புலி தான் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு இக்கட்டான நேரத்தில் நான் இருந்த காலத்தில் கையில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஹாஸ்பிட்டல் ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்க பணம் கட்டி ஆகணும், அப்போ தான் ஆப்ரேஷன். என் பையன் ஸ்ரீ அவர் ஆஃபீஸில் போய் நின்ன உடனே ஒரு வார்த்தை சொல்லாமல் 1 லட்சத்தை கையில் கொடுத்தவர். என்ன நினச்சார் என்ன பண்ணான்னு தெரியல, கொடுத்து அனுப்பிச்சு என்னை புழைக்க வச்சவர். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் இங்கே வந்து மேடையில் இருக்குது. கவிஞருடைய புதல்வர் அவருக்கும் நான் நன்றி சொல்லணும். மெயினாக அவர் எடிட்டர் பீம் சாரோட சன்னு, அவரும் நானும் அவர் ஒரு பேக் மாட்டிக்கு வர மாட்டேன். இந்த பேக்குன்னு சொல்லுவாங்க, இது ஜோரா அது மாட்டிக்குவார். அவரும் நானும் இந்த கோடம்பை வர நடந்தே வருவோம். சாரதாஸுடைய காரெலாம் தரமாட்டாங்க எங்களுக்கு அப்போல்லாம். நாங்கள் 2 பேரும் வெறுமனே நடந்து வருவோம். ரீரிகார்டிங் முடிஞ்சு மிக்சிங்கெல்லாம் முடிஞ்சோடனே எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் நடந்தே போவோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எடிட்டர் அவர். ஆனால் அமைதியாக இருக்கிற, அமைதியாக பேசுகிறாரு. நல்லவங்களாம் வந்திருக்காங்க. இந்த மேடையில் எல்லாருக்கும் நான் பேசணுன்னா டைம் நிறைய ஆகிப்போச்சு, கடை வேறு மூடிட்டுவாங்க. அதனால் ரொம்ப நேரமும் பேசக்கூடாது. இது சொன்ன மொத்தம் சந்தோஷம் எல்லாருக்கும். கடை மூடிட்டோன்னு சொன்னவொடனே எவ்வளோ சந்தோஷமாக இருங்க. அவர் பாருங்கள், பாண்டிச்சேரியிலேருந்து அவரே சிரிக்கிறார். அவருக்கு 24 ஹவர்ஸ் பாண்டிச்சேரியில் கடை இருக்குது. இப்படிப்பட்ட நல்லவங்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைச்சதுக்கு முதல் நன்றி செலுத்துது. இதுக்கு மேலே பேச நல்லா நிறைய பேர் பேசணும் இருக்காங்க. அதனால் நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு நாற்காலி கிடைத்ததுக்காண்டி நான் நன்றி சொல்கிறேன். இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது இது ரீயூனியன்னு கன்ஃபார்ம்ட் ஆகிடுச்சு. நான் கூட பார்த்தேன் திரைத்துறையில் ஒவ்வொரு ஜாம்பவானும் ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்களே, எந்தெந்த காலகட்டத்திலலாம் இவங்க தனக்கான ஆளுமையை நிரூபிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். அப்படி நினச்சி நான் வந்து பள்ளி பருவத்திலேயே நான் ரசிகர் மன்றம் வச்சது அண்ணன் மோகனுக்கு அவர்கள் தான். அதுதான் நான் சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா அப்போல்லாம் அந்த எங்கள் ஊர் பக்கம் வரும்போது தஞ்சாவூர் அந்த கிராமங்களுக்கெல்லாம் படம் வரும்போது 2வது ரிலீஸில் தான் வரும். அது ஃபஸ்ட்டு ரிலீஸ்லாம் இப்போ கிடையாது இல்லைங்களா. அப்போ வந்து இந்த பாடு நல்லாவேன்னு ஒரு படம், மலையோரம் வீசுங்காத்த ஒரு படத்துக்காக வேண்டி 9 நாள் தேட்டரில் ஓடுனுச்சு. இது ஒரு டூரிங் டாக்ஸில் 9 நாள் அந்த படத்தை பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து
இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை எல்லாம் பக்கத்தில் பார்க்குறமேன்னு நான் சினிமாவுக்கு வரும்போது ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எதை நோக்கி நம்மளுடைய பயணம் போய் கொண்டு இருக்கிறதோ அங்கே போய் சேர்ந்துரும். ஆனால் பயணம் சரியாக இருக்க வேண்டும் என்பதை திரைத்துறைக்கு வந்த பிறகு தான் நான் அதை கற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த மேடையில் எனக்கு அண்ணன் சொன்னார், என் மண்ணுக்காரங்கிறதுக்காண்டி கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னாரு. யாருக்கு அண்ணன்? அது உண்மை தான். ரெண்டாவது இங்கே வந்ததுக்கு பிறகு சரி நிறைய வருவாங்கன்னு பார்த்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஒரு ஸ்கூல், ஒரே ஒரு அறை, ஒரே ஒரு சாலையில் நடந்த மக்களை எல்லாம் ஒன்றாக கூப்பிட்டு ஒரு விழா நடக்கும்போது இது வந்து நான் வாழ்த்து அரங்கமாக பார்க்க முடியல, அனுபவங்களை சேகரிக்கிற ஒரு களமாக நான் பார்த்துட்ருக்குறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஒரு புத்தகம் மாதிரி இருக்குது. இவங்க கடந்து வந்த பாதைகள், அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு அனுபவங்களை சொல்லுவோம். ஏன்னா மனிதர்களுடைய அனுபவங்களை இன்னொரு மனிதர்களுக்கு கடத்துவது என்பது அபூர்வமாக இருக்கிறது இன்றைக்கு வந்த படைப்புகளில். அப்படி இவங்களுடைய அனுபவங்களை கேட்குற ஒரு மேடையாகத்தான் இதில் பார்த்துட்ருக்கிறேன். எந்த அளவுக்கு தன்னுடைய பழைய உறவுகளையும் நட்புகளையும் அவர் விடக்கூடாதுன்னா வந்து என்னை வந்து அண்ணன் செலீன் அவர்கள் அழைச்சிருக்காரு. தஞ்சாவூர்லேருந்து இதுக்குன்னு வந்திருக்காரு. அவர் தான் என்னை சென்னையில் கொண்டாந்து வைரமுத்துட்டு சேர்த்து விட்டவர். செவனின்னு ஊரில் வாத்தியார் வேலை பார்த்துட்டு கம்ப்யூட்டர் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் கொண்டாந்து இங்கே அமுச்சு விட்டு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எல்லா நண்பர்களையும் அவர் அழைத்து கொண்டு வந்து இங்கே வந்து சேர்ந்து ஒரு அறையில் சாப்பிட்டது, ஒரு ஸ்டுடியோவில் அவங்க ஷூட் பண்ணது பார்க்கலாம். எல்லா பேருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள். எனவே இது வந்து அனுபவம் செறிந்த ஒரு மேடையாக நான் பார்க்குறேன். அனுபவம் செறிந்தவர்களெல்லாம் கூடுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது. ஐயா இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய பேரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அறக்கட்டளை மூலியமாக கூடுகிறார்கள். எனக்கு என்னவோ இந்த இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி மாதம் ஒரு நிகழ்வு நடத்தி இவங்களுடைய அனுபவங்களை சொன்னாலே பின்னவர்கள் வருபவர்களுக்கு, இனிமேல் சினிமாவுக்குள் வருபவர்களுக்கு சினிமானா என்ன, உழைப்புனா என்ன, நேர்மைனா என்ன, படைப்புனா என்ன, எவ்வளவு தூரம் ஒரு 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 வெற்றிக்காக கடக்க வேண்டியிருக்கிற இந்த அனுபவங்களே கூட அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தணும். அப்படிங்கம்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வை தொடர்ந்து இந்த இன்ஸ்டியூட்டில் நடத்துனீங்கன்னா என்னை போன்றவர்கள் எனக்கு பின்னால் வருபவர்களுக்கும் இது மிகப்பெரிய பாடமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே வாழ்த்த வயது இல்லை, உங்களுடைய அத்தனை சுவடுகளோடும் பின்தொடர்ந்து நடக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாடலாசிரியர். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே கொஞ்சம் ஒரு ஆட்மேன் அவுட்டாக இருக்கேன். நீங்கள் இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மீடியா பேஸ்டில் இருக்காங்க. எனக்கு கலைத்துறைக்கும் சம்மந்தம் அவ்வளோ இல்லை. ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் மோகன் சார் கொஞ்சம் வாலாக இருக்கார், அதை நான் நல்லா பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்து இது ஒரு என்னை வந்து மீட் பண்ணுற டைம் அவங்க சொன்னாங்க, இயக்குனர் மகேந்திரன் சாரோட இதில் வந்து நாங்கள் ஒரு சினி லேப் ஒன்று, ஒரு ஃபிலிம் அண்ட் மீடியா அகாடமி ஒன்று துவங்கணும்னு சொன்னாங்க. எனக்கு இந்த மீடியாஸ் பற்றி எனக்கு ரொம்ப அவ்வளோ நான் ஃபெமிலியர் கிடையாது. பட் நான் நிறைய மூவி பார்ப்பேன். ஏன்னா மோகன் சாரோடைய பாட்டு நிறைய கேட்பேன். இந்த மாதிரி இவங்களை மேடமோடதெல்லாம் நான் பார்ப்பேன். இவ்வளோ தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் யார்கண்ணன் சாரை எனக்கு தெரியும். யார்கண்ணன் சாரோடைய அந்த மூவி, அந்த மாதவனோட மூவியை பார்த்து நான் பயந்து 2 நாள் தூங்காமலாம் இருந்திருக்கிறேன். அப்போ என்னோடய ஏஜ் கொஞ்சம் கம்மி இருந்தாலும் நான் வீட்டிலலாம் ரொம்ப ரொம்ப பயந்துருக்கேன் அந்த டைம்லலாம். அப்புறம் செல்வமணி சார் எனக்கு நல்லா தெரியும். செல்வமணி சாரை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், நான் ஒரு இயக்குனர் அப்படின்றத விட என்னால் எத்தனை இயக்குனர் படைக்கப்படுகிறாருங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்றாரு. அது அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதருங்கிறத எனக்கு வந்து நான் 2-3 இன்டர்வியூவில் அதை பற்றி நான் படிச்சிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். அது அவ்வளோதான் எனக்கு தெரியும் அவர் சாரை பற்றி. இதுதான் ஃபஸ்ட் வாட்டி நான் அவரை பார்க்குறேன். அதே மாதிரி கலைப்புலி தாண்டு சாரை பற்றி சொல்ல வேண்டாம், அவர் ஒரு பெரிய லெஜண்டு. இந்த விசாகன் சார், முத்து சார், அப்புறம் வந்து சங்கர் கணேஷ் சார் இங்கே வந்து உட்காந்துருந்தாங்க. எங்கிட்ட அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக அப்படி ஜாலியாக அவர் பேசிகிட்டு இருந்தார். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் இதை மாதிரி எல்லாருமே தேவியானி மேடம் இருக்காங்க. மேடம் எனக்கு ஒரு 1 month 2 months முன்னாடி நான் ஒரு ஸ்கூலில் வந்து எங்கள் வீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்கூலுக்கு அவங்க வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. சரி, நான் சும்மா கொஞ்சம் ப்ரெஷராக இருந்ததுனால அப்படி போய் நான் அவங்கள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்க அங்கே ஒரு பொங்கல் விழாவில் அவங்க என்கிட்ட ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு ஒரு விஷயம். குழந்தைங்களோட சேர்ந்து அவங்களுக்கு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அது இந்த டைமில் நான் சொல்லணும். அந்த மாதிரியான லெஜண்ட்ஸு ஒரு நல்ல ஒரு ஹியூமன்ஸாக தான் இங்கே எல்லாருமே இருக்காங்க. நம்ம வெளி உலகத்தில் பார்க்கக்கூடிய மீடியாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டுங்கிறத இங்கே வந்து நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். பயங்கர ஜாலியாக இருக்காங்க. மேடம் பேசுனாங்க. மேடம் ஆக்சுவலி என்கிட்ட கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தாங்க. குட்டி பத்மணி மேடமு, இந்த மாதிரி ஸ்னேகன் சார், எல்லாருமே ரொம்ப ஒரு ஒரு குடும்ப விழான்னு சொல்கிறதோட இவங்க வந்து ஒரு ஜாலியாக ஒரு காலேஜுக்கு ஏதோ புதுசாக காலேஜில் வந்து வெளியில் வந்து இவர் சொன்ன மாதிரி ரீயூனியன் தான். பட் எனக்கு அந்த யூனியனுக்கு சம்மந்தம் இல்லை. பட் நான் அதில் ஒரு ஆட்மன் அவுட்டு அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன்.
ஸோ இன்னும் சாரை பற்றி மகேந்திரன் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஐ ஹேட் சினிமா அப்படிம்பாரு ஃபஸ்ட் இன்டர்வியூ பண்ணுற டைம். நான் பார்த்துட்டு என்ன சினிமாவில் இவ்வளோ ஒரு பெரிய ஜாம்பவான், இவர் பெரிய ஆள், முள்ளும் மலரும் இது மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் எடுத்துகிட்டு இவர் என்ன எப்படி வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிப்பானா. எனக்கு அவர் ஹெய்ட் சினிமான்னு சொன்னதே அந்த மக்கள் சில பேர் வந்து அந்த நேர்மையாக இல்லைங்கிறத ஒரு உணர்ச்சி வசமாக பேசி, சார் தப்பாக நினச்சிக்காங்க, நான் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். அதை வந்து அதனால் எனக்கு வந்து அந்த சினிமா பிடிக்காம தான் அந்த சினிமாக்குள்ளே வந்தேன். ஆனால் அவரால் பல நடிகர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஜய் சார்லேருந்து எல்லாருமே, பல புது ஆக்ட்ரஸ்லேருந்து எல்லாருமே அவர் நடிகராகவும் ஒரு பரிமாணத்தை காட்டியிருக்காரு, இயக்குனராக காட்டியிருக்காரு, தயாரிப்பாளர்களாக காட்டியிருக்காரு. இவர் எல்லாத்துலேயுமே அவர் ஒரு பரிமாணத்தை வந்து காட்டியிருக்காரு. அவருக்கு பேரில் ஒரு அகாடமி ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னு அப்படின்னு சொன்னேன்னா சாருக்கு வந்து ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லலாம். இது வந்து பெரிய லெவலுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலி ஒரு டிவோஷனல் பர்சன். ஸோ அதனால் நான் கடவுள்கிட்ட மட்டும் தான் வேண்ட முடியும். மற்றபடி எனக்கு வாழ்த்து சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒரு தகுதி கிடையாது. நான் காடுகிட்ட நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், இவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும் இந்த விஷயத்தில். ஸோ எனக்கு மீடியா நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்குது உங்ககிட்ட, அதை உங்ககிட்ட நான் சொல்லணும். என்னென்னா, மீடியாவில் இருந்து இந்த சமூகத்துக்கும் அரசியலுக்கும் நம்மளுடைய சமூகத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தினாலும் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது வந்து இந்த சினிமா மீடியா தான். இந்த சினிமா மட்டும்தான் மக்களுக்கு வந்து ஈஸியாக கொண்டு போய் ரீச் ஆகக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் போடுங்க, நெகட்டிவான விஷயத்தை போட்டு அந்த சினிமாவுடைய ஒரு தன்மையை வந்து குறைக்காதீங்கிறது என்னுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. இதை நீங்கள் வந்து தப்பாக எடுத்து நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன இதுலேயும் எதுவும் போட்டுறாதீங்க. எங்களுக்கு அகேன்ஸ்டாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அகேன்ஸ்டாக சொல்லலை, இது என்னுடைய ரிக்வெஸ்ட். ஏன்னா இங்கே பார்க்குற டைம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கேஷுவலாக இருக்காங்க, இல்லை அவர் அப்படி போனார் இப்படி போனார், மீம்ஸ் போடுறாங்க. மீம்ஸ் போடுற டைமு அது அவங்களுடைய உணர்வுகளை எவ்வளோ பாதிக்குதுங்கிறத ஒரு செகண்டு நம்ம நினச்சி பார்க்கணும். ப்ளீஸ், இது வந்து வேண்டாம். அந்த மாதிரி உணர்வுகள் பாதிக்காத அளவுக்கு நம்ம அந்த மீடியாவை வந்து அவங்க இன்றைக்கி சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம வந்து எப்போவுமே அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இனி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு விளக்கேற்றுற டைம் ஒரு கேண்டில் கொடுத்தாங்க. அப்போ அந்த கேண்டில் பார்க்குற டைம் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. கேண்டிலில் விளக்கேற்றுறோம், அதே மாதிரி தான் சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குனராகட்டும் சரி, ஒரு தயாரிப்பாளர்களாகவும் சரி, ஒரு நடிகராகவும் சரி, பின்னாடி இருக்கக்கூடிய லைட்மேனாலும் சரி, எல்லா கலைஞர்களும் என்னென்னா அவங்கள உருக்கிக்கிட்டு நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அவங்க மெழுகுவர்த்தி மாதிரி அவங்க தன்னை தானேலே உருக்கிக்கிட்டு அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பாடாப்படுறாங்க. அப்படி இன்றைக்கி ஒரு மகேந்திரன் சாரோடைய பேரில் ஒரு ஃபிலிம் மீடியா அகாடமி வந்து துவங்குறதுங்கிறது பல கலைஞர்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு மேடையாக இது வந்து அமையுங்கிறது நான் வந்து நினைக்கிறேன். எனக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக எனக்கு இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. அதனால நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் 4-5 விஷயம் நான் பேசிக்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, மோகன் சாரை பற்றி ஒரு சின்னதாக ஒரு பேசிடுறேன், கொஞ்சம் 2 மினிட்ஸ். எங்கள் அம்மா வந்து மோகன் சாரோட ஃபேன், சரிங்களா? எங்கள் அம்மா மோகன் சாரோட ஃபேனு. இல்லை ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக சொல்லிடுறேன். என்னென்னா, மோகன் சார் ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். என்னென்னா, எங்கள் அம்மா வந்து இல்லை மேடம் உங்களை எனக்கு பிடிக்குது. இல்லை சார், மோகன் சார் கேளுங்க. என்னன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம், ஒரு ஸ்பைன் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். பண்ணிகிட்டு இருக்க டைம் நைட்டு உங்கள் பாட்டு கேட்டு தான் தூங்குவாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி அவங்க ஹெல்த்து சரியில்லை, அவங்கள பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்தாங்க, இவ்வளோதான். அவங்க அந்தளவுக்கு இந்த மாதிரி அவரை ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் அவர். சரி, ஓகேங்க, தேங்க்யூ. எல்லாம் ஆல் த பெஸ்ட், எல்லாமே நல்லபடியாக நடக்க கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி. நினைவு மகேந்திரன் ஃபிலிம் மீடியா அகாடமி எப்படி அது வந்து FTIIன்னு போட போகிறாங்களா எப்படின்லாம் தெரியல எனக்கு. இருந்தாலும் அவருடைய பெயரில் இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கப்படுகிறது. அதனால் பூனா இன்ஸ்டியூட்டை போய் பார்த்துக்கோங்க. சத்யத்ரே அவருக்கு விரும்பிய ஒரு டைரக்டர், மகேந்திர சாருக்கு விரும்பிய ஒரு டைரக்டர். சத்யத்ரே இன்ஸ்டியூட்டை போய் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட நம்ம தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ரொம்ப பேருக்கு தெரியல,
இங்கே தான் ஆரம்பித்தாங்க முதல்ல. அந்த இன்ஸ்டியூட்டையும் பார்த்துக்கோங்க. அதிலெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டு இன்னும் இம்ப்ரூவைசேஷன் எப்படிலாம் பண்ணணுன்றது பண்ணிட்டீங்களா நல்லது. அதுதான் வாழ்த்துக்கள். அவர் ஏதோ நிறைய சொல்லிகிட்டு இருந்தார். ஓடின படத்தில் நம்ம பேர் இருந்திருக்கு, அவ்வளோதான். சிம்பிளாக அப்படி ஃப்ரேம் இன் பண்ணி பார்க்குறாரு மோகன். எவ்வளோ படத்தில் அது மாதிரி பார்த்துருப்பாரு. நாங்களும் ஃப்ரேம் இன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிலாம் போயிருக்கோம். அதனால் அவர் தான் சொன்னார். அதனால் நல்ல பாடங்கள் எல்லார்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இன்ஸ்டியூட்டில் போகும்பொழுது லேர்னிங் ப்ராசஸ் தான் நமக்கு. இன்னும் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். 1900 நம்ம இவர் இருக்கார், சைலண்ட்டாக இருப்பார், ஆனால் சிரிப்பார். யார் கண்ணன்ற கொடுத்த பேரை கொடுத்த கலைப்புலி தானு அவர்கள் அந்த டைமில் எடுக்கும்போதெல்லாம் யார் படம் எடுக்கும்பொழுது அவர் கூட இருந்த இன்னொருத்தருக்கு வந்து நடிக்க வைக்கிறாரு. அது மாதிரிலாம் ரொம்ப தைரியமான ஒரு ப்ரொடியூசர். எனக்கு ஒரு 3.5 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. அது கொடுக்க மாட்டேன் நான். ஏன்னா ஓடாத படத்தை தான் நான் டைரக்ட் பண்ணுவேன். அதனால ஏதோ அவார்டு ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ரிவார்டு தான் முக்கியம். அப்படி தான் இருக்குது. அது நல்ல ஒரு விஷயத்த இவர் பண்ணியிருக்காரு யார் கண்ணன் அவர்கள். அதனால் நல்லபடியாக இந்த இன்ஸ்டியூஷன் பெருசாக வந்து இளைஞர்களுக்கு மாத்திரம் இல்லை, என்னை போல இளைஞர்களுக்கும் இன்னும் அது உதவும் என்று சொல்லி கொண்டு, ஏன்னா 1995 ஜனவரி 15 சாந்தாராம் ஸ்டுடியோவுக்கு போயிட்டேன். இப்போ 61வது வருஷம் போயிட்டுருக்கு. இன்னும் ஃபிலிம் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். டைரக்ஷனும் அடுத்த மாதம் அநேகமாக தானு சார்கிட்டே வருவேன்னு நினைக்கிறேன். நிச்சயம் பண்ணுவார் அவர். அது மாதிரி ஒரு ஆள் அவர். அதனால் இந்த இன்ஸ்டியூஷன் வாழ்க வளர்க என்று சொல்லி வாழ்த்துக்கிறேன். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் யார் கண்ணன் அவர்கள் எங்கள் ஊருக்காரரு, குறிப்பாக எனக்கு ரொம்ப பக்கத்து ஊருக்காரரு. இவரெல்லாம் பார்த்து தான் நம்ம ஊருக்காரங்கெல்லாம் சினிமாவில் சாதனை செய்ய முடிகிற போது நம்ம ஏன் செய்ய முடியாதுன்னு நாங்கள்லாம் அன்றைக்கி சினிமாவுக்கு வந்தோம். அண்ணன் தொடர்ந்து படம் எடுத்த போது நாங்கள் ஊரில் இருந்து ரொம்ப ரசித்திருக்கிறோம். அதன் பிறகு தமிழ்நாடு திரைப்பட இயக்கம் தொடங்கப்பட்ட காலத்தில் மிக நெருக்கமாக அவரோடு பழகுகிற வாய்ப்பு கிடைத்தது. அதை அடுத்து தமிழ் திரை அப்படின்னு ஒரு மாத இதழ் தமிழ்நாடு திரைப்பட இயக்கத்தின் சார்பில் கொண்டு வந்தபோது அப்போ நான் ரொம்ப நிறைய ஒரே நேரத்தில் 2 படங்கள் அப்படிலாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் அண்ணன் என்னை அழைத்து, இந்த நீங்கள் பத்திரிகை துறையிலிருந்து வந்ததுனால சில இயக்குனர்கள் பட்டியல் தர்றேன், அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் நேர்காணல் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை கொடுத்தாங்க. அதில் முதல் இடத்துல மதிப்புக்குரிய இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்களினுடைய பெயர் இருந்தது. அவரை நான் நேர்காணல் செய்து அந்த இதழில் வந்துச்சு. அடுத்தது மதிப்புக்குரிய இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்களினுடைய பெயர் இருந்தது. இப்படி வரிசையாக அந்த பெயர்கள் இருந்தது. அவர்களையெல்லாம் சந்தித்து ஒரு விரிவான நேர்காணல் செய்கிற வாய்ப்பை எனக்கு அண்ணன் யார் கண்ணன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. முழு சுதந்திரமாக அதை நான் செய்ய முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த நிகழ்வில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு விஷயமாகவும், நான் ரொம்ப நிகழ்ச்சியோடும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள். பொதுவாக தமிழ் சினிமாவில் வர்ற இயக்குனர்கள் நான் பாரதி ராஜா அவர்களினுடைய பாதிப்பால் தான் நான் சினிமாவுக்கு டைரக்டர் ஆகணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க காலகட்டத்தில் நான் வந்தபோது நான் இயக்குனர் மகேந்திரன் அவர்களினுடைய பாதிப்பால் நான் சினிமாவுக்கு வந்தேன்னு என்னுடைய முதல் படம் எடுத்தபோது நான் சொன்னேன். கல்லூரியில் படிக்கிற போது முள்ளும் மலரும் என்கிற அவருடைய திரைப்படத்தை நாடக வடிவமாக்கி எங்களுடைய ஹாஸ்டல் டேயில் நான் அந்த நாடகமாக போட்டிருந்தேன். அதெல்லாம் கூட சிறப்பில்லை. ஐயா மகேந்திரன் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதி, அவர் ஒரு 3 மாத காலம் ஈழத்தில்
தமிழீழ தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களோடு பயணித்த அந்த காலங்கள். ஈழத்தில் கன்னி வெடிகளுக்கும் துப்பாக்கி சத்தங்களுக்கும் நடுவில் அங்கே இருக்கக்கூடிய புலிப்படை தம்பி தங்கைகளுக்கு திரைப்படம் குறித்த வகுப்பெடுத்த ஒரு மாமேதை ஐயா இயக்குனர் மகேந்திரன் அவர்கள். அவங்க எல்லாருக்கும் அவர் ஒரே ஒரு முறை தான் தலைவரை அந்த 3 மாத கால அவருடைய அந்த ஈழ பயணத்தில் ஒரு முறை தான் தலைவரை சந்திச்சிருக்காரு. அது குறித்து அவர் செய்திருக்கக்கூடிய பதிவுகள் ரொம்ப உயர்ந்த பதிவுகள். வாகனத்தில் அப்படி பார்க்க போகும்போது எப்படி அவரை கூப்பிடுறது, நான் சார்னு சொல்லட்டுமா இல்லை நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு கூட அவருக்கு ஒரு பதட்டம் இருந்ததாக பதிவு செஞ்சுருக்காரு. அப்போ பக்கத்தில் பயணம் செய்த அந்த திரைப்பட கலைத்துறையினுடைய தலைவர் சேரா சொன்னாராம், தம்பின்னு சொல்லுங்க, அவர் மகிழ்வார், உங்களை விட அவர் சின்ன பையன் தானே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த கம்பீரமான அந்த தோற்றத்தை பார்த்த உடனே தம்பி என்று சொல்வதற்கு கூட என்னால் முடியவில்லை, ஐயா என்று நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு பதிவு செய்திருக்காரு. அவருடைய பெயரில் தொடங்கப்படுகிற இந்த ஃபிலிம் மீடியா அகாடமி நிகழ்வில் பங்கேற்றதை பெருமையாகவும் மகிழ்வாகவும் கருதுகிறேன். அண்ணன் யார் கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மேடையில் இருப்பவர்களுக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மகேந்திரன் சார் மேலே இப்படி ஒன்று ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு லவ் மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தை பெற்று ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் இருந்தேன். அப்போ தான் சினிமா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே பெண்கள் ஒப்ளைஜ் பண்ணாதான் வேஷங்கிற மாதிரி ஒரு பரிமாணத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அப்போ மகேந்திர சாரை போய் நான் பார்த்த உடனே எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு ஒரு வேஷம் கொடுத்தாரு. அந்த நன்றியை என்னால் மறக்கவே முடியல. அப்போ அவர் வீடு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பெரிய ப்ரொடியூசராக மாறினேன். அப்போ அவர் வீடு ஜப்திக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே நிஜமான உயரங்கள் அப்படின்னு ஒரு சீரியல் நான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். உடனே அவரை கூப்பிட்டு அவரை கொடுத்து அந்த வீட்டை காணிக்கையாக நான் என்னால் மீட்டு கொடுக்க முடிஞ்சது. அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் கவர்மெண்ட்டோட அஃபிலியேஷன் வாங்கி வச்சுருக்கேன் காலேஜுக்கு. ஆக்சுவலாக எனக்கு டைம் இருக்கலை. ஏன்னா நான் எப்போல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேனோ உடனே ஒரு ஹிந்தி சீரியல் வந்துடும். இப்போ நான் ஹிந்தியில் 3 சீரியல் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது மைத்தாலஜி. ஸோ நான் மைத்தாலஜி சீரியலாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாமியார் மருமகள் சண்டை வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அதனால் ஜனங்களுக்கு நமக்கு சொல்கிறது எந்த விதமான நல்ல விஷயமும் கிடையாது. ஸோ அப்போ கண்ணன் சார் சொன்ன உடனே நான் சொன்னேன், சார் அஃபிலியேஷன் என்கிட்ட இருக்குது. நான் சொல்லலை, இப்போ இங்கே சொல்கிறேன். அஃபிலியேஷன் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டே நம்மளால் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இதை இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, பாலு மகேந்திரா சார், மகேந்திரன் சார், பாலச்சந்தர் சார், இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பேர்லேயும், சாந்தராம் அவர்கள், குருதத் அவர்கள், இப்படி எல்லார் பேர்லேயும், சத்யஜித் ரே அவர்கள் ஒரு அவார்டு, பேன் இண்டியா அவார்டு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, வருஷம் நடத்தணும்னு. ஸோ நான் கண்ணன்ட்ட சொன்னேன், இவ்வளோ நல்லா பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் கண்டக்ட் அன் அவார்ட் ஃபங்க்ஷன் அண்ட் அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் பூரா என்னால் கொண்டு தர முடியும். அதை நல்லபடியாக நம்மளால் பண்ண முடியும். பட் எது ஒன்றையும் நம்ம ஒழுங்காக பண்ணணும். சும்மா ஒரு இவங்களா டிசைட் பண்ணிவிட்டு 30 நாளில் டிசைட் பண்ணிட்டோம் 30 நாளில் கொண்டாங்கன்னா பாம்பேலாம் அப்படி நடக்கவே நடக்காது. நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒன்று பண்ணி கார்ப்பரேட் ஃபீல்டுக்கு எப்படி வேணுமோ ஒரு 6 months 1 year மாதிரி அதை கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி பண்ணோன்னா நெத்தேடி மாதிரி எவ்ரி இயர் செய்ய முடியும். கண்டிப்பாக அந்த பேரில் இருக்க விருதை வாங்குறதுக்கு எல்லா நடிகர்களுமே முன் வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சகோதரியாக, ஏன்னா கண்ணன் சார் எங்கள் சீரியலில் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஜீவாக்கா அவங்க எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு கூட பிறந்த சகோதரி தான். ஸோ நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகிறது இல்லையே தவிர அவங்க நல்லா இருக்கணும்னு எப்போவுமே நினைக்கிறேன். என்னால் எவ்வளோ முடியுமோ, ஏன்னா எனக்கு 2 சகோதரர்கள், 2 பேருமே இப்போ உயிரோடு இல்லை. எங்கள் அண்ணன் பெரிய இன்ஸ்டியூட்டில் இருந்தார், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். ஸோ கண்ணன் தான் என்னுடைய சகோதரர். என்ன வேணாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன். தேங்க்யூ.